வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திரராசி, நிலராசி, ரிஷபராசி. இந்த ரிஷபராசியின் நாயகன் சுக்கிர பகவான். இங்குதான் இரண்டு பெண் கிரகங்களில் ஒரு கிரகம் ஆட்சி பலமும் ஒரு கிரகம் உச்ச பெறும் அற்புத உன்னத யோகம் பெற்ற ராசி இந்த ரிஷபராசி. இந்த ராசியில் முகம், அழகு என்பவை பற்றிய குறிப்பிடும் ராஜயோகஸ்தானமாகவும் தனஸ்தானமாகவும் இப்பிறவியில் நல்ல கர்மாவை பெற்றவர்கள்தான் இப்பிறவியில் ரிஷபராசி ரிஷப லக்கணங்களில் இந்த ஸ்திர ராசிகளில் அவதாரம் செய்ய முடியும். இந்த ராசியில் ரோஹிணி என்று சொல்லக்கூடிய கண்ணபிரானின் நட்சத்திரமும், மேலும் கார்த்திகை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் திருவருள் நட்சத்திரமும், மேலும் எதிரியை கலங்கடிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலும் பிறந்த வண்ணம் பலரும் இருக்கின்றார்கள் இந்த ரிஷபராசி நேயர்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையே இன்னும் 200 நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பாராததை நடத்தி காட்ட போறீங்க. வாழ்க்கையை எதிர்பாராத ராஜயோக உயரத்திற்கு வளர போறீங்க. ராகு பகவான் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடியவர் சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் நெருங்கிய நண்பராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட சனி பகவானே உங்கள் வாழ்க்கையில் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருமனையில் வருவதால் உங்களுக்கு தனவரவுக்கு பஞ்சமில்லை, பணவரவுக்கு கொஞ்சமில்லை. இன்னும் 2.5 வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கை ஜாக்பாட் அடிக்கப் போகிறது இந்த சனீஸ்வர பகவான். ஏன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் ராஜயோகத்தை தருவான் என்றால், அவர் 9-10 கூடிய ஒரு தர்ம கர்மாதி யோகத்தை தரும் ராஜயோக கிரகமாக இருக்கின்றார் இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு. முதல் தரமாக நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது 200 நாட்களுக்குள் ராகு என்ன செய்யும் என்றால், கேந்திரங்களில் 4ஆம் இடம் 7ஆம் இடத்தை காட்டிலும் 10ஆம் இடம் விசேஷ தனயோகமாகும். ஏனெனில் இந்த 10ஆம் இடம் என்பதுதான் தசம கேந்திரஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஒரு மனுஷருக்கு புகழ் ஸ்தானம், ஒரு மனுஷருக்கு மிகப்பெரிய ராஜ்யஸ்தானம், ஒரு மனிதனுக்கு பேர் புகழ் செல்வாக்கு யோகத்தை இந்த சமுதாயத்தை தருவது மட்டுமில்லாமல் உலக புகழ் பேற்றும் உத்தம யோகத்தையும், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்திர மனிதனாய் வாழக்கூடிய வீடு மனை வாகன யோகத்தையும் பதவி யோகத்தை தரும் பராக்கிரமஸ்தானம் இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் வீட்டில் கரும்பாம்பு ராகு பகவான் இன்னும் 200 நாட்களுக்கு இந்த 2026 வரை இருந்து உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட வைக்கப் போகிறார். சாதாரண மனிதனாய் இருப்பவன் இனிமேல் சக்கரவர்த்தியாய் வரக்கூடிய காலமும், உங்கள் வாழ்க்கையில் தொழில் ஸ்தானமே இல்லாத நிலை பெற்ற ரிஷபராசிக்காரர்கள் தொழில் துறையில் முன்னேறி மகா ராஜயோகான வரக்கூடிய காலத்திலெல்லாம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்து தருவார். இந்த புலிப்பாணி உங்களுக்கு இவ்வாறாக கூறும் பொழுது, பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவா இன்னது கேளு. தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிக்காத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தே மாசில்லா மன்னவனாய் பலனால் மட்டோ என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல, இந்த 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்திலிருந்து ராகு பகவான் உங்கள் காலங்களில் பெரும் பணக்கார யோகத்தையும் தனக்கார யோகத்தையும் அளவிட முடியாத ஐஸ்வர்யை கொடுத்து உங்கள் அஷ்டலட்சுமி கராட்சத்தை இந்த காலகட்டங்கள் உலகத்தில் போட்டி போட்டு இந்த ராகுவின் காலமான இந்த காலகட்டத்தில் உங்களை மிகப்பெரிய ராஜாவாய் மாற்றுவது இந்த ராகு பகவானின் தினம். அதனால் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சியை துரிதமாக எடுத்து வாழ்க்கையில் அதீத தனயோகத்தையும் அளவற்ற ஐஸ்வர்யத்தையும் பல ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் முயற்சியை துரிதப்படுங்க, உங்கள் காலத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க. இப்படி ஒரு ராஜயோக நிலவு இனிமே ரிஷபத்துக்கு வருவது இனிமே 18 வருடம் ஆகும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த வயதில் இருந்தவராக இருந்தால், 20 வயதில் இருந்தவராக இருந்தாலும் சரி, 40 வயதில் இருந்தவராக உங்கள் காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காலத்தை வெற்றி நாளாக்கி களிப்பாய் மாற்றி வாழ்க்கையை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். பல ரிஷபராசி நேயர்களே, உங்கள் சனி பகவான் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு 9-10 கூடிய
ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்துக்கும் உரிய ராஜயோக கிரகமாக இருக்கின்றார். மற்ற ராசிகளை காட்டிலும் சனி பகவான் எந்த இடங்களில் இருந்தார் ராஜயோகத்தை அளித்திருவார். அந்த வகையில் இவர் 11ஆம் இடமான அதாவது இந்த மீனமனையில் அமர்ந்து குருவின் காரகத்துவமான பணம் செல்வாக்கு யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். அந்த வகையில் அவர் மீன வீடான அந்த காலபுருஷனுக்கு 12ஆம் விட உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருந்து கொண்டு உங்களாக யோகத்தை கொடுக்க அளவற்ற ஐஸ்வர்யத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். நான் ரெடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு சனி பகவானே உங்களுக்கு ஆயத்தமாகி வெற்றியை கொடுக்க வியத்தகு யோகத்தை கொடுக்க அவர் ரெடியாகிவிட்டார். இந்த காலகட்டங்களில் பல ரிஷப ராசிக்காரங்களுக்கு திடீரென மாடி வீடு வாங்கக்கூடிய நேரமும் மாடி வீட்டில் வசிக்கக்கூடிய காலமும் ஏற்படும். பல ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் துறையை மேலோக்கக்கூடிய நேரமும் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய நேரமும் வெளிநாட்டில் தொழில்துறையை நிறுவக்கூடிய நேரமும் இருக்கும். பல ரிஷப ராசிக்காரங்களுக்கு சினிமா துறைகளில் கொடிகட்டி பறக்கக்கூடிய புகழின் கோலேஜ் நிலையை அடையக்கூடிய நிலையும் ரசிகர்களால் பாராட்டக்கூடிய புகழும் மத்திய மாநில அரசிலிருந்து திரைப்படத்துறையில் மிகப்பெரிய விருதும் இந்த திரைப்பட கலைஞர்களுக்கு பலருக்கும் கிடைத்த வண்ணம் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் புகழும் செல்வாக்கும் பெரும் பணமும் பெரும் ஸ்திரச்ச அமைப்பது. விவசாயிகளுக்கும் தொழில்துறை இருப்பவருக்கும் தொழில்துறை வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகத்தை படுத்து இந்த சனி பகவான் உங்கள் 200% ராஜயோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார். இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு நடக்க இனிமே சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை தர 30 வருடமாகும். இந்த 2.5 வருடத்திற்குள் நீங்கள் சம்பாதிக்கும் பணமும் சொல்வாக்கும் பல தலைமுறைக்கு உங்களை நினைத்து வைக்கும், பலரை உலக புகழ் போற்ற வைக்கும். இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு தான் சனி பகவான் உங்களுக்கு தரும் குபேர சனி. பொதுவாக சனி பகவானுக்கு இந்த 11ஆம் மிகவும் உகந்த ஸ்தானமாகும். எதிரியை கலங்கடிக்கும் ஸ்தானம், உங்கள் தொழில்நிலையை உலகத்திற்கு கொண்டு செல்லும் ஸ்தானம், உங்கள் புகழையும் உங்கள் செல்வாக்கையும் உலகத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்திரமான காலம் இது இந்த 11ஆம் இடம். 2ஆம் இடத்தை காட்டிலும் தனம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை காட்டிலும் 5ஆம் இடம் விசேஷம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை காட்டிலும் 8ஆம் இடம் விசேஷம். 8ஆம் இடத்தை சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தை புகழின் உச்சிக்கு ஆயுஸ்தானம் தரக்கூடிய இடத்தை காட்டிலும் 11ஆம் இடம் விசேஷம். இந்த 11ஆம் இடம் ஒரு மனுஷனுக்கு அளவற்ற ஐஸ்வர்ய யோகத்தையும் மெகா கோடீஸ்வர யோகத்தையும் உலக புகழையும் தரக்கூடிய அருமையான ஸ்தானம் சனி பகவான் இருக்கும் குருவீடு. சனி பகவான் குருவீட்டில் இருக்கும் அவர் குருவின் காரகத்தை போல் செயல்படும் அற்புத தனயோகத்தை வாரி வழங்க இந்த உங்களுக்கு 2.5 வருட காலங்களையும் எழிலா செல்வாக்கு யோகத்திற்கு பலர் ரிஷபராசிகள் வீடு மனை நிச்சயமாக அமைந்தே தீரும். இவர்கள் இது நிதர்சனமான எந்த தொழில் அரசியலும் அரசாங்கத்திலும் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் ராஜாவாக இருக்கும். பல ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருடங்களுக்குள் அரசியல் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய பதவியவும் சாதாரணமாக இருந்தவன் சக்கரவர்த்தியாய் வாழ்ந்து வாழ்வின் அதி உச்ச நிலையை செல்லக்கூடிய காலமெல்லாம் இந்த ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு செய்வார்கள். பொதுவாகவே ரிஷபராசிக்கு சனி பகவான் ராகு பகவான் ராஜயோகத்தை தரும் மிகப்பெரிய யோக கிரகமாகும். ராகு பகவான் இருப்பதோ சனி பகவானின் வீடு. இந்த சனி பகவான் குதூகல கும்பவீடான அந்த கும்பமனையில் ராகு பகவான் இருந்து இந்த ராகு பகவான் சனியை போல் செயல்பட்டு சனி பகவான் குருவை போல் செயல்பட்டு மாறி மாறி உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகத்தை வாரி வழங்குவது 2 கிரகமும் மிக போட்டி போட்டு உங்களை சாதாரண ஸ்திரநிலையில் உள்ளவனை ராஜாங்க சக்கரவர்த்தியாக மாற்றி அரசியலையும் பதவியோகம் கொடுத்து பணக்கார யோகத்தை கொடுத்து தைரிய வீரியஸ்தான உங்களை அளவின் அதி உச்ச நிலைக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களை இந்த 2.5 வருடங்களுக்குள் என் பானுமையுடன் உங்களை மாற்றுவது உண்மை. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் அவசியம் திருநள்ளாறு சேத்திரம் என்று அழைக்கப்படும் காரைக்கால் உள்ள சனி பகவான் ஆலயம் ஒரு சனிக்கிழமை சென்று அங்குள்ள நலத்தீர்த்தத்தை நீராடி 80 எண்ணிக்கையான கருங்கோலை மலர்களால் பகவானை அர்ச்சித்து அங்குள்ள சிவபெருமானையும் தாயாரையும் வழிபட்டு அதன்படி நேருக்கு நேராக உள்ள சனி பகவானை நீங்கள் மனதார துதித்து சாய்ந்த நிலையில் இல்லாமல் நேராக நின்று மனம் கூப்பிட்டு லயித்து சந்தோஷப்பட்டு
இஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறைய, நஷ்டங்கள் குறைய, துன்பங்கள் விலக, சந்தோஷம் பெருக, களிப்பு பெருக, மகிழ்ச்சி பெருக, தனயோகம் பெருக, ஆறாய் பெருகி 100ஆய் பெருக சனி பகவானை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாகா நீரில் சச்சரவின்றே சாகா நீரில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வாய் என்று நீங்கள் மனதார பானுமைந்தனை வழிபட்டு வரும்போது வாழ்க்கையை பல கோடீஸ்வர தனயோகத்தை கொடுப்பது மட்டுமில்லாமல் ராகுபவானி யோகஸ்தலம் என்று அழைக்கப்படும் இந்த கலியுகத்தில் மங்கள ராகுவாய் தன் இரு மனைவருடைய சந்தோஷமாய் காட்சி தந்து உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் மிகப்பெரிய ராஜயோக கிரகமான இந்த கரும்பாம்பு ராகுபவானை தன் இரு மனைவருடன் ஸ்ரீ நாகவள்ளி ஸ்ரீ நாகக்கண்ணி காட்சி தரும் இந்த மங்கள ராகவே எந்த கிழமையிலாலும் ராகுகால வெளியில் சென்று பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராகு பகவானை சந்தோஷமான ரம்யமாய் பாரசே நெடுமாள் முன்னம்பானவர்க்கமுதம் ஏயும் போது நீ நடுவிருக்க புகழ் செய்த மற்ற பின்ன நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே என்று நீங்கள் மனதார துதித்து வருவது மனதில் மனரங்கியமான கோடீஸ்வர தனையவும் குபேர தனையும் கொடுத்து 2.5 வருடக்காலங்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சியும் பயிற்சியும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதாரண நிலையில் இருந்தவனை சக்கரவர்த்தியாக்கி மகா தனயோகத்தினம் வாழச் செய்வது இந்த குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் உங்கள் வாழ்க்கையில் மகா வெற்றியை தருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.